ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நாம் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பிரமிட் இருக்குது. அந்த பிரமிட் மார்னிங்கில் சன் ரைஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி பிரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட் அந்த சன் போன உடனே இந்த அனிமேஷனும் முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சன் மூவ் ஆக அது கீழே இருக்கிற அந்த ஷேடோவும் பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அனிமேஷனை HTML CSS யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பிரமிட் அனிமேஷனோட HTML செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி index.html. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனில் நமக்கு HTML ஃபைல் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி நான் இதில் CSS ஃபைலையும் ஆட் பண்ணுறேன், style.css. ஸோ HTML ஃபைலில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்குறோம். இதை கொடுத்தோம் அப்படின்னா HTML பாய்லர்ப்ளேட் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகும். இதில் நான் டைட்டிலில் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் ஆட் பண்ணுறேன், பிரமிட் இன் த சன் அனிமேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த HTML ஃபைலை இந்த CSS ஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் ஆட் பண்ணுறேன். லிங்க் :CSS இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா hrefல style.css கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதே நேமில் தான் CSS ஃபைலும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின் HTML கண்டென்ட்ஸை ஆட் பண்ணலாம். அதை நம்ம இந்த பாடி டேக்கை கீழே ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னால் லைவ் சர்வரை ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் நம்மளோட ப்ராஜெக்டோட லைவ் சர்வரோட ப்ரிவ்யூ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ எம்டியாக இருக்குது. அதுக்கான ரீசன் நம்ம இன்னும் எந்த ஒரு கண்டென்ட்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ நம்ம லைவ் ப்ரிவ்யூவையும் ஆன் பண்ணி வைக்கலாம். அப்போ நமக்கு ரைட் சைட்லேயும் நம்ம என்ன இங்கே ஆட் பண்ணுறோமோ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். அந்த டிவோட கிளாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரேம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ்வாக தான் இருக்கும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் இந்த பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கிளாஸில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்க நம்ம ஸ்கைன்னு எடுப்போம். அந்த எல்லோ கலர் இருக்கிறத சன். அடுத்தது இந்த பிரமிட்லேயே ரெண்டு சைடாக எடுப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா பிரமிட் லெஃப்ட்டு, இன்னொன்று பிரமிட் ரைட்டு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க இந்த ஷேடோ. நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரவுண்ட். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக கிளாஸ் போட போகிறோம். அதை நம்ம டிவ் டேக்கில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் இதில் ஸ்கைக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி டிவ் டேக்கை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி சன்க்கும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரமிட் லெஃப்ட்டுக்கு ஒரு டிவ்வு, அதே மாதிரி பிரமிட் ரைட்டுக்கும் ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா ஷேடோ கிளாஸ் வச்சு ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். கிரவுண்ட் கிளாஸ் வச்சும் ஒரு டிவ் ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இவ்வளோ தானே பார்த்திங்கன்னா இந்த பிரமிட் அனிமேஷனோட HTML செக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இந்த பிரமிட் அனிமேஷனோட CSS செக்ஷனை க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் எந்த ஒரு கண்டென்ட்ஸுமே நம்ம ஆட் பண்ணாதனால இங்கேயும் அவுட்புட்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் இருக்குது. அதை நம்ம CSSல கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பிரமிட் அனிமேஷனோட CSS செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் ஸ்டைல் CSS ஃபைலை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான்
HTML டாக்குமெண்ட் கூடயும் லிங்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பாடியை டார்கெட் பண்ணுறேன். பாடியை டார்கெட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து 2 கலர்ஸாக மிக்ஸ் ஆகியிருக்கு. பார்த்தீங்களா, மேலே வந்து நமக்கு லைட் எல்லோவாக இருக்குது, போக 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 பார்த்திங்கன்னா அது வந்து லைட் ப்ளூக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கு லீனியர் கிரேடியன்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் D5 FFC1 அதே மாதிரி B4 EDFF இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. நமக்கு அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் இந்த மாதிரி கொடுக்குறோம். இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி தான் வருது, ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகலை, இதோட முடிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஹைட் 100 VH கொடுக்கலாம். அதே நேரத்தில் இதில் நாம் பேக்ரவுண்ட் சைஸ் கவர் இதுவும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகுது, நமக்கு இந்த ஸ்க்ரோல் வேண்டாம். ஸோ அதுக்கு நாம் ஓவர்ஃப்ளோ ஹிடன் இந்த மாதிரி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ரேமை வந்து டார்கெட் பண்ணலாம். நம்ம அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. டாட் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வித்தும் ஹைட்டும் செட் பண்ணுறேன். 400 பிக்சல், ஹைட் 400 பிக்சல். நெக்ஸ்ட் இதில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம், அப்போ தான் அது வந்து தெரியும். 272C34 இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா, இந்த பாடியில் வந்து இது கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து பொசிஷன் அப்சல்யூட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் டாப்பில் இருந்து 50%, அதே நேரத்தில் லெஃப்டில் இருந்து 50%. இதை கரெக்டாக நம்ம சென்டரில் கொண்டு வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் -50% -50%. பார்த்தீங்களா, இப்போ இது வந்து கரெக்டாக சென்டரில் வந்துடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரேம் வந்து சென்டரில் வந்துடுச்சு. அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்ஸும் நமக்கு வந்து சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து கிரிட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஐட்டம்ஸ்னு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நம்ம வந்து சென்டர்னே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் டிவ் வந்து சென்டரில் வந்துடும். அப்போது அதுக்குள்ளே இருக்க எல்லா கண்டென்ட்ஸுமே கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போவே நம்ம அதை ஆட் பண்ணலாம். கிரிட்டு பிளேஸ் ஐட்டம்ஸ் சென்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து நம்ம எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் கர்வியாக கொண்டு வரதுக்கு பார்டர் ரேடியஸ் 2 பிக்சல் ஆட் பண்ணலாம். பார்த்திங்களா, இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பார்டர் ரேடியஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற இந்த சர்க்கிள் டிவை வந்து டார்கெட் பண்ணலாம். div with the class of circle. ஸோ அதுக்கு நம்ம வந்து வித்து 100 பிக்சல், அதே நேரத்தில் ஹைட்டு 100 பிக்சல். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா இந்த மாதிரி சர்க்கிளாக இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு கலருமே இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கை எடுத்தது கிரவுண்டுக்கெலாம் மட்டும்தான் கலர் இருக்குது. ஆனால் இந்த சர்க்கிள் டிவுக்கு வந்து கலர் இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ண வேண்டாம். பட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷனை வந்து ஆட் பண்ணோம். இதுக்கு நம்ம வந்து ரிலேட்டிவ் கொடுக்குறோம். இதுக்கு ஏன் ரிலேட்டிவ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிலேட்டிவ் கொடுத்து அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா மட்டும்தான் இந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி இது எல்லாமே பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்.
இல்லை நம்ம இது கொடுக்கல அப்படின்னா பாடியை தான் டார்கெட் பண்ணோம். இந்த எலமெண்ட்டை வச்சு பொசிஷன் அட்ஜஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பாத் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் நம்ம 50% at 50% இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோம்னா சர்க்கிள் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதில் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தே செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கொயராகவே மாறிடும். பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கை கிளாஸை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸ்கை பொசிஷன் அப்சல்யூட் ஹைட் பார்த்தீங்கன்னா 124 பிக்சல் வருது. வித் நம்ம வந்து 100% கொடுக்குறோம். ஸோ 100% கொடுக்குற நேரம் என்னாங்கன்னா இந்த சர்க்கிள் டியூவில் 100% இருக்கும். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் வந்து 100 பிக்சல் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் 7TDFFC. பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நான் இல்லை 100% கொடுக்காம 50% கொடுத்தேன்னா கரெக்டாக இதுக்கு பாதி அளவு டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனிமேஷன் வரும். அதை நம்ம வந்து லாஸ்ட் இங்கே ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சன்னை வந்து டார்கெட் பண்ணலாம் இந்த டிவ்வு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. சன் கிளாஸை டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு வித் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியலை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் இதுக்கு பொசிஷனை வந்து மூவ் பண்ணி கொண்டு வரல. பார்த்திங்களா, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னே இது வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபுல் சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணலாம். சன் பார்த்திங்கன்னா சர்க்கிளாக தான் இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கனால நம்ம வந்து இருக்கிற பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணலாம். 7 பிக்சல் டாப்லேருந்து கீழே கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருந்து 73 பிக்சல் மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மாடலை பார்த்திங்கன்னா அந்த சன் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து இந்த பக்கம் அதாவது ரைட் சைடில் வந்து முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி போட்டு இதில் 50% 400% இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுற நேரம் அதோட ஒரிஜின் பாயிண்ட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 50%, ஒய் ஆக்சிஸ்லேருந்து 400% அளவுக்கும் மூவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இந்த மாடலில் வந்து அந்த சன் வந்து லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வந்து முடிகிற மாதிரி வருது. ஸோ அது மாதிரி இது வந்து என்ன ஆகுனா செட் ஆகும். நெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடலில் இருக்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கான ரீசன் இந்த சர்க்கிள் கிளாஸில் நான் வந்து வித் ஹைட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பிரமிடுக்குள்ளே அந்த டிவை டார்கெட் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் பிரமிட் ஆட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கொஞ்சம் ஷேடோ இந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இருக்க இந்த பிரமிட் லெஃப்ட் கிளாஸை வந்து சூஸ் பண்ணலாம். பிரமிட் லெஃப்ட் ஃபஸ்ட் நம்ம இதுக்கு வித் ஆட் பண்ணலாம் 116 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆட் பண்ணலாம் 57 பிக்சல். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பேக்ரவுண்டு கலர் ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து F4 ஒரு லைட் ஷேட் ஆட் பண்ணியிருக்கேன்.
பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் நமக்கு தெரியலை. அதுக்கு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ அது தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் டாப் 67 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா டாப் சைட்லேருந்து 67 பிக்சல் கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் 35 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட சென்டர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளிப் பாத் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து பாலிகன் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு 0 100% கொடுக்குறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகனுக்கு மினிமம் வந்து 3 சைட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து 3 டைம்ஸ் இதை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0 100%, நெக்ஸ்ட்டு 100%, 100%, நெக்ஸ்ட்டு 50%, 0. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் ஆட் பண்ணோடனே நமக்கு இந்த பிரமிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுற நேரம் கரெக்டாக புரியும். இப்போ இல்லை பாருங்களேன், நான் ஒருவேளை 100% கொடுத்தேன்னா அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கான ரீசன் 100% தான் இந்த எண்டு. ஸோ இந்த எண்டு அடுத்து இங்கே 0 தான் முடியுது. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை இதில் நான் வந்து 50% கொடுத்தேன்னா கரெக்டாக இங்கேருந்து நமக்கு வந்து 0வில் வந்து முடியுது. ஸோ தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாலிகன் ஆஃப் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம பிரமிட் ரைட்டுக்கும் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேல்யூஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், பொசிஷனும். ஸோ இதில் நான் வந்து DDDADA இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு மேலே இந்த கலர் வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த வித் ஹைட்டெல்லாம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணோம் கொஞ்சம். ஸோ இதில் நான் வந்து 58 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வருது. 93 லெஃப்டில் இருந்து 93 பிக்சல் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். இது சேம் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதில் நான் வந்து 0 கொடுத்துருந்த இடத்துல 30% கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து 50%லேருந்து 0 கொடுத்ததை ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடம்னு பார்த்திங்கன்னா 30%, முடிகிற நம்ம பார்த்திங்கன்னா 100%. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இது வந்து வேறு எந்த இடத்துலையுமே மூவ் ஆகலை. ஒருவேளை நான் இப்போ வந்து இதில் 50% கொடுத்தேன்னா பார்த்தீங்களா இங்கே இது வந்து மூவ் ஆகிடுச்சு. ஒருவேளை 100% கொடுத்தேன்னா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மாறிடுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடுது. அதனால தான் நம்ம வந்து அதில் 0 ஆட் பண்ணோம். ஸோ இப்போது இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரவுண்டை ஆட் பண்ணலாம். கிரவுண்ட் ஃபஸ்ட் நம்ம வித் 100% கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு 56 பிக்சல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு கரெக்டாக தெரியும். F0TE75. இப்போ நமக்கு அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அது தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம டாப்லேருந்து 124 பிக்சல் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நமக்கு இப்போ கிரவுண்டு கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேஷன் வரும். அதை நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஷேடோ கிளாஸை டார்கெட் பண்ணலாம். ஷேடோ கிளாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே, அதாவது இந்த பிரமிடுக்கு கீழே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வித்து கொடுக்கலாம் 360 பிக்சல்.
நெக்ஸ்ட் ஹைட்டை நம்ம பார்த்திங்கன்னா 30 பிக்சல் கொடுக்கலாம். பேக்ரவுண்டு கலர் வந்து RGBA ஆஃப் 0000.2 லைட் பிளாக் கலராக கொடுக்குறோம். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோம்னா நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஒரு ஷேடோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் டிஸ்பிளே ஆகுது. டாப்லேருந்து 124 பிக்சல், ஸ்டில் லெஃப்ட்லேருந்து -80 பிக்சல் கொடுக்குறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியலை நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம இசட் இண்டெக்ஸ் 2 கொடுக்கலாம். பார்த்தீங்களா, நான் வந்து இசட் இண்டெக்ஸ் கொடுத்தோன்னே நமக்கு தெரியுது. அதுக்கான ரீசன் என்ன, நான் டாப்பில் இருந்து 124 பிக்சல் கீழே கொண்டு வந்தேன். அது வந்து இந்த கிரவுண்டுக்கு பின்னாடி போயிடுச்சு, அதனால தான் நமக்கு தெரியலை. ஸோ நான் வந்து இசட் இண்டெக்ஸை கூட்டினோடனே நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 50% 0. அப்போ இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுற நேரம் எக்ஸ் ஆக்சிஸ் 50%லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒய் ஆக்சிஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது மூவ் ஆகுற நேரம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வருது. ஸோ நம்ம வந்து கொடுக்கறதுக்கு கிளிப் பாத் பாலிகன் ஆஃப் 115 pixel 0 231 pixel 0. next 80% 100%. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுற நேரம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் நமக்கு வந்து 115 பிக்சல்லேருந்து இருக்கும். எண்ட் ஆகுறன்னு பார்த்திங்கன்னா அது வந்து 100%, ஐ மீன் இந்த எண்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் அனிமேஷனையும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கையில் இருக்கிற அனிமேஷன் ஆட் பண்ணலாம். நம்ம மாடலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஸ்கை வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸ்லோவாக அது வந்து ப்ளூவாக மாறுது, முடிகிற நேரம் பிளாக்காக மாறுது. ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட் நான் இதில் அட்டு கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதில் நான் ஒரு நேம் வைக்கிறேன். நம்ம என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். நான் இதில் ஸ்கை டர்ன்ஸ் பிளாக் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம 0%ல் பேக்ரவுண்ட் கலரை வந்து பிளாக்காக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 30%ல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து 7TDFFC இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறும். அதே மாதிரி தான் 70%லேயும் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 100%ல் அது வந்து பிளாக்காக மாறிடும். ஸோ நம்ம இந்த 0%ல் ஆட் பண்ண அந்த கலரை இங்கே ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வந்து நம்மளோட ஸ்கை கிளாஸில் ஆட் பண்ணலாம். அப்போ தான் இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதான் அந்த ஸ்கை கிளாஸ். இதில் நான் வந்து அனிமேஷன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இதில் ஸ்கை டர்ன்ஸ் பிளாக் நம்ம அங்கே ஆட் பண்ண அந்த அனிமேஷன் நேம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இதில் 4 செகண்ட் இன்ஃபினிட் இந்த மாதிரி கொடுக்குறேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அனிமேஷனுக்கு ஒரு டைமிங் ஃபங்க்ஷன் கொடுக்கல. இதில் நம்ம லீனியர் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த அனிமேஷன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரல. இதுக்கு நம்ம வந்து இன்னொரு டைமிங் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணலாம். அதை நான் எங்கே ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் எலமெண்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா
இது வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ரூட்டில் நான் வந்து இந்த மாதிரி 2 ஹைஃபன் போட்டு கியூபிக் பெசியர் இந்த வேரியபிள் ஆட் பண்ணுறேன். இதில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். அது நம்ம பார்த்திங்கன்னா கியூபிக் பெசியர் ஆஃப் 0.4. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து அது வந்து 0.4ல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து 0வாக மாறும். திரும்ப அது என்னாகும் பார்த்திங்கன்னா 0.49 இந்த வேல்யூ வந்து 1ல் வந்து முடியும். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கியூபிக் ட்ரான்சிஷன் வந்து ஃபஸ்ட்டு கம்மியான வேல்யூவிலேருந்து லாஸ்ட் முடிகிற நேரம் ஹையஸ்ட் வேல்யூவில் முடியும். ஸோ இதில் நம்ம வந்து லீனியருக்கு பதிலாக வேர் ஆஃப் கியூபிக் பெசியர் இதை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கம்மியான வேல்யூலேருந்து அடுத்தது ஹையஸ்ட் வேல்யூ போகுது. பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு வந்து அந்த டைமிங் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த சன்னில் இருக்கிற அனிமேஷனை வந்து கவர் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரைட்டில் வந்து முடியுது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பியும் கீ ஃப்ரேம் போட்டு இந்த அனிமேஷனுக்கு இன்னொரு நேம் கொடுக்குறேன். அது நம்ம பார்த்திங்கன்னா சன் கோஸ் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம 0% ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து -70 டிகிரியில் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து பேக்ரவுண்டையும் கொடுத்துடலாம். F57209. நெக்ஸ்ட் 30%ல் பார்த்திங்கன்னா FFEF00. நெக்ஸ்ட் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் -28 டிகிரி இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 70%ல் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அது எதுக்குன்னு நான் வந்து லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 100%ல் ஃபஸ்ட் இருந்த கலருக்கே வந்துடும். ஸோ இந்த கலர். ஸோ சன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லோ கலர் வந்து முடிகிற நேரமும் ஆரஞ்சு கலருக்கு மாறிடுது. ஸோ இதில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 70 டிகிரி இந்த மாதிரி கொடுக்குறேன். -70 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 70 டிகிரியில் முடியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் நம்ம இன்னும் இந்த அனிமேஷனை வந்து அந்த கிளாஸில் போய் ஆட் பண்ணலை. ஸோ அதை நம்ம இப்போ செய்யலாம். சன் கிளாஸில் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதான் இந்த கிளாஸ். இதில் நான் வந்து அனிமேஷன் சன் கோஸ் டவுன் 4 செகண்ட் வேர் ஆஃப் கியூபிக் பெசியர். அப்போ நம்ம ரூட்டில் எழுதியிருந்தால் அந்த கியூபிக் பெசியர் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இன்ஃபினிட். பார்த்தீங்களா, இது கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த 30%ல் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதியிருக்கேன், 0 100ல் எழுதியிருக்கேன். பட் 70ல் நான் எதுவுமே எழுதலை. அதுக்கான ரீசன் என்ன, இந்த அனிமேஷன் பாருங்களேன், ஃபஸ்ட்டு 0ல் இருக்கிற நேரம் இங்கே இருக்குது, 30ல் இருந்து அடுத்தது டைரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 100% வரைக்கும் இதே -28 டிகிரியில் தான் அது வந்து ரொட்டேட் ஆகி நிற்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 70%ல் எதுவுமே கொடுக்கல. இந்த 30% பிறகு 100%ல் தான் அது வந்து ரொட்டேட்டே ஆகுது. அதனால தான் இதுக்கு பிறகு வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒருவேளை இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணலை இல்லைன்னா ஆட் பண்ணலை அப்படின்னா இது வந்து சுத்தமாக மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணதுனால இது வந்து லெஃப்ட்டு 50 இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த அந்த அனிமேஷன் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணோம்.
நெக்ஸ்ட் நம்ம பிரமிட்டில் இருக்கிற ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பிரமிட் வந்து இந்த சன் மூவ் ஆக கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அனிமேஷன் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் வந்து திரும்பியும் கீ ஃப்ரேம் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி பிரமிட் ஷேடிங் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 0%ல் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த அதே கலர் தான், அந்த பிளாக் கலர் தான். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா 30%ல் இந்த கலர் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். F4 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 நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா 70%ல் நம்ம இந்த பிரமிட் ரைட் சைடில் கொடுத்துருந்த இன்னொரு ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும். DDDADA இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 100%ல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காகவே சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட பிரமிடில் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து அனிமேஷன் பிரமிட் ஷேடிங் இதில் நான் வந்து 4 செகண்ட் இன்ஃபினிட் கியூபிக் பெசியர் டைமிங் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு வருது. ஸோ இது கரெக்டாக வரல, அதுக்கு நம்ம இதை காப்பி பண்ணி ரைட் சைட்லையும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இதில் நமக்கு வந்து இது கரெக்டாக வரல, சின்ன ஒரு இஷ்யூ தெரியுது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம வந்து சேம் அனிமேஷனை கொடுத்துருக்கோம். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி ரன் ஆகுறதுனால தான் அந்த இஷ்யூ வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறதுக்கு அனிமேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்களா ஒன்று வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற நேரம், இன்னொன்று அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் இப்போ வந்து கரெக்டாக நமக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரவுண்டில் இருக்கிற அனிமேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரவுண்டில் இருக்கிற அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுற நேரம் அந்த எல்லோ கலர்ந்து வருது, முடிகிற நேரம் அது வந்து பிளாக்காக மாறுது. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அட் கீ ஃப்ரேம்ஸ் ஃபேடிங் சாண்ட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நேம் கொடுக்குறேன். 0%ல் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் 30%ல் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லோவாக மாறும். ஸோ அது நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் 100%ல் பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் திரும்பியும் பிளாக்காக மாறும். இதுக்கு இடையில் 70%லேயும் அதே எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த கிரவுண்ட் கிளாஸில் நம்ம இந்த அனிமேஷன் CSS ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபேடிங் சாண்ட் 4 செகண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண மாதிரியே தான் இதில் இன்ஃபினிட். இப்போ பாருங்களேன், இந்த அனிமேஷன் முடிகிற நேரம் இந்த கிரவுண்டும் அப்படியே வந்து பிளாக்காக மாறுது பார்த்திங்களா. ஸோ லாஸ்ட் நம்ம இன்னும் ஒரே ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரமிடு கீழே இருக்க ஷேடோவுக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷேடோவில் இருக்கிற கிளிப்பார்ட் CSS ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன, இது இப்போது இந்த பொசிஷனில் இருக்குது. அந்த அனிமேஷன் வந்து நம்ம கொடுக்குற நேரம் இந்த பொசிஷன் அப்படியே இங்கே மூவ் ஆகி இந்த ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகி லெஃப்ட் சைடுக்கு வரும். திரும்ப அது வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த அனிமேஷன் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே லெஃப்ட் சைடுக்கு போகுது. ஸோ நான் வந்து காப்பி பண்ணி இதில் இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பிறகு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன்.
shadow on the floor. இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் ஒரு நேம். ஃபஸ்ட்டு 0%ல பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்கேல் ஒய் ஆஃப் 0, ஐ மீன் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளிப் பாத் வந்து 100% வச்சு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 30%க்கு நம்ம வந்து ஆட் பண்ணலாம். 30% ஆகிற நேரம் இந்த கிளிப் பாத்தில் இருக்க வேல்யூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 100%ல இருந்தால் 80%ஆக மாறும். அதே நேரத்தில் இந்த சைஸும் கொஞ்சம் பெருசாகும். ஸ்கேல் ஒய் ஆஃப் 1. அப்போ இது கொஞ்சம் பெருசாகும். இந்த சென்டர் லெவலும் கொஞ்சம் பெருசாகி தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம 55% போகிற நேரம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கொஞ்சம் சின்னதாகும். ஸ்கேல் ஆஃப் 0.4 பார்த்தீங்களா, 1லேருந்து 0.4க்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 75% வர நேரம் திரும்பவும் இதுக்கு ஸ்கேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும், 1க்கு மாறும். நெக்ஸ்ட் 100% ஆனவொடனே நான் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆயிரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் ஒய் ஆஃப் 0 இந்த மாதிரி ஆகுது. அதே நேரத்தில் இதுக்கு கிளிப் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே 0வாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ சுத்தமாக தெரியாது நமக்கு. ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஷேடோவில் போயிட்டு அனிமேஷன் ஷேடோ ஆன் த ஃப்ளோர் 4 செகண்ட். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண அதே டைமிங் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட். பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இந்த ரைட் சைடில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100%. நெக்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் 30% ஆனோடனே இது கொஞ்சம் பெருசாகி 80% ஆகுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி திரும்ப இங்கே வரணும் கொஞ்சம் பெருசாகும். 100% கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மறைஞ்சி போகுது. ஸோ இந்த கிளிப் பார்ட்டில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூஸை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போது அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக புரியும். இப்போ நம்ம இந்த அனிமேஷன் வந்து நம்மளோட லைவ் சர்வரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண அந்த அனிமேஷன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், எப்படி HTML CSS யூஸ் பண்ணி ஒரு பிரமிட் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து டீப்பாக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.